எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சும்மா கேளுங்க. இது ரொம்ப சில்லியா இருக்கும்னா கூட நினைக்க வேணாம். ஏன்னா கஸ்டமர் கேட்கற கேள்வி தான் நம்மளும் கேட்போம். அவங்க எப்படி கேட்டாலும் உங்களுக்கு தெரியல புரியலன்னா சொல்லுங்க, நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்ம சரி, நான் இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லையில? டவுட்ஸ் எதுவும் இல்லையில? இல்லை சார். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நீதான் வந்து இங்கே புதுசா இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்மளுடைய லே அவுட் வந்து மாநகராட்சியில் இருக்கா இல்லை அவுட்டர்ல இருக்கா? மாநகராட்சி வெளியே பஞ்சாயத்துல இருக்கா? மாநகராட்சி. இது மெயினான ஒரு விஷயம், அது தெரியும். மாநகராட்சி கேம்பஸ்குள்ள நம்ம மாநகராட்சியில இருக்கோம். எந்த வார்டுன்னு தெரியுமா? கோட்டம் வந்து பொன்மலை கோட்டம். எந்த வார்டு? வார்டு நம்பர் 56. 56ல அது வந்து கருமட்டம் உங்களுக்கு இல்லைங்களா? நீங்க நேஷனல் காலேஜ் திரும்புறோமா? லெப்ட்ல இருக்கிறது பூராவே 56. சார் யார் பேசுறீங்க? சார் பேசாதீங்க ப்ளீஸ். ஸோ போய் இங்கேருந்து போகும்போது கருமண்டம் தாண்டிட்டீங்கன்னா ரைட்ல இருக்கிறது பூராமே 55வது வார்டு, லெப்ட்ல இருக்கிறது பூராமே இங்கே ஸ்டார்ட் ஆகி நம்ம இடம் தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா 19 வரைக்கும் அந்த வார்டு போகுது. 56வது வார்டு பிராட்டியூர். ரைட் சைடு பூரா பிராட்டியூர் வந்து 56ல வராது, 55ல ஒரு பிராட்டியூர். ரோட்டுக்கு ரைட் சைடு பூராமே சரிங்களா? ரோட் சைடு லெஃப்ட் சைடு பூராமே 56 வந்து பொன்மலை கோட்டம் வரும். சரி, எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தெரியுமா உங்களுக்கு? சார் கோர்ட்னா கேஸ் நடக்குது சார். இல்ல சார், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னா பத்திரம் பதிவு பண்றோம் இல்லைங்களா? கோர்ட் பேக் சைடு கோர்ட் கேம்பஸ்க்குள்ள ஒரு பத்திரம் ஆஃபீஸ் இருக்கு. ஜாயிண்ட் ஒன்றுன்னு சொல்லுவாங்க சரிங்களா? அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இருந்துச்சு, இப்போ 1. அதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டோடைய டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் மாட்டி தான் இருக்கும். கீழே வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ். பொதுவாக அந்த பத்திரப்பதிவுகள் பூராமே சப் ரிஜிஸ்ட்ரார் தான் நடக்கும். அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எங்கே சொன்னால் கோர்ட்டு கேம்பஸ்குள்ள சரிங்களா? கோர்ட்டு கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் தான் நம்மளுடைய அந்த பவுண்டரியில் தான் நம்ம இடம் வருது. ஸோ இப்போ நம்ம இடத்துடைய கைட்லைன் வேல்யூ உங்களுக்கு அரசு மதிப்புன்னு ஒன்று இருக்கு. அதை பத்தி தெரியுங்களா உங்களுக்கு? 750 ரூபா ஸ்கொயர் ஃபீட். நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து 2020 ரூபா, கைட்லைன் வேல்யூ வந்து 750 ரூபா. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன் ஏதாவது அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டான்னு சொன்னாங்க. எவ்வளோ பேங்கோட நம்ம டைப் பண்ணிருக்கோம் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 6 பேங்கோட நம்ம பேசி ஓகே பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா? HDFC, ICICI, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு சரிங்களா? இதெல்லாம் பேங்கிங் செக்டர். இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் செக்மெண்ட் இருக்கும். சோழமண்டலம், ஸ்ரீராம் இல்லைங்களா? நிறைய சின்ன சின்ன ஃபினான்ஸ் செக்மெண்ட் இருக்கும். அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8ல் நம்ம வந்து பந்தன் பேங்க் கூட பந்தன் அதில் கூட நம்மளுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி எந்த பேங்க்ல வரணும், ஏவன் LIC, SBI இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஏன்னா பேங்க் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன் லிமிட்ல உள்ள DTCP ரெரா அப்ரூவல் வாங்கின கார்பரேஷன் அப்ரூவல் ஆகிருக்கும். கார்பரேஷன் அப்ரூவல்ன்றது அவ்வளோ பெரிய கடுசு தான். நீங்கள் ரூரல் அப்ரூவலோட கார்பரேஷன் அப்ரூவல் வந்து ரொம்ப முக்கியமானது. கார்பரேஷன் அப்ரூவல் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ரூரல் அப்ரூவலும் கார்பரேஷன் அப்ரூவலும் வித்தியாசம் இருக்குது. கார்பரேஷன் அப்ரூவலுக்கு எலக்ட்ரிசிட்டி பூரா உள்ளே கொண்டாந்துருக்கும். போஸ்ட் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாகவே உள்ளே கொண்டாந்துருக்கும். ரூரலுக்கு எலக்ட்ரிசிட்டி வரணும்னு அவசியம் கிடையாது, சோலார் வச்சா போதும். நம்ம லேவுல பார்த்தீங்கன்னா சோலாரும் இருக்கும், எலக்ட்ரிசிட்டியோடைய கனெக்ஷனும் இருக்கும். ஈவன் எலக்ட்ரிசிட்டி லைட்டு போடுறது ஒவ்வொன்றுலையுமே 40 வாட்ஸ் சோலார். இந்த லைட்டு என்ன LED லைட் இருக்கு இல்லையா, அது போடுறதுக்கு தனியாக 1 லட்சம் பணம் கட்டிடுவோம். நம்ம JBR கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் கார்பரேஷன் பணம் கட்டிடுவோம். ஸோ அது ஒரு 15 நாள் லைட் வந்து 4 நாள் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அது வந்துடும். ஸோ ஆனால் EB லைனும் உள்ளே வந்துச்சு சரிங்களா? அது இல்லாமல் சிமெண்ட் ரோடு ஜென்ரல், ட்ரைனேஜ் ஜென்ரல் எல்லா லேவுக்கும் வந்துடும். 3வது 4வது ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் காணிமனை வரின்னு சொல்லுவாங்க. இப்போ பஞ்சாயத்து கிராமத்தில் உள்ள சொத்துக்கள் ஈவன் நீங்கள்
இப்போ ப்ராடக்ட் தாண்டி ரைட் சைடில் இந்த இனியானூர் இதில் நாச்சிக்குறிச்சி இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கேயுமே 1800 2000 போகுது. நீங்கள் அதே சோழ இது சார் தீர்நகருக்குள்ளேலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 போகுது. நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் 3000 தான் ஓப்பன் பண்ணி போயிட்டு இருக்கு. சரிங்களா, ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒரு சின்ன லேவுட் தான் போட்டுருக்காங்க, நம்ம லேவுட் மாதிரி தான் போட்டுருக்காங்க, ஒரு 2 ஏக்கர் தான் போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 2799 அந்த மாதிரி தான் அவங்க ரேட் போட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே கூட கார்பரேஷன் அப்ரூவல் கிடையாது, அதெல்லாம் கிராம பஞ்சாயத்து அப்ரூவல் தான். ஆனால் சிட்டியை ஒட்டியே இருக்கும். நம்மளுக்கு கார்பரேஷன் அப்ரூவல் என்னன்னா ஒவ்வொரு காளிமனைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மின்கூட்டியே 7 வருஷத்துக்கு நம்ம வந்து காளிமனை வரை கட்டியிருக்கோம். அது கட்டுறதுனால என்ன ஆகுச்சுன்னா, நீங்கள் வந்து நாளைக்கே ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு சொன்னேன், வீடு கட்டுறாங்கன்னா அப்ளை பண்ணுறோம், ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் காளிமனை வரை கட்டியிருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கும். கட்டலைன்னா கட்டிட்டு வாங்கன்னு அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகாது. நீங்கள் கார்பரேஷனுக்கு போனீங்கன்னா 7 வருஷத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு ஒரு 6, ஒரு வருஷத்துக்கு 2 6, சரி 4 சொல்லுவாங்க, அது பேர் 6 சொல்லுவாங்க, 2 6, அப்போ 14 6 கட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 75 பைசா, ₹1 20 பைசா per ஸ்கொயர் ஃபீட். இப்போ 2000 ஸ்கொயர் ஃபீட் அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட 2000 ரூபாய், வருஷத்துக்கு 4000 ரூபாய், 7 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 4 7 28,000 ரூபாய். இது மட்டும் இல்லாமல் அந்த நீங்கள் கட்ட